Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான வீடியோ, கிவ் அவே வீடியோ. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நம்ம சேனல் வந்து இப்போ 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். இதுவுமே வந்து 6 months முன்னாடி நம்ம கிவ் அவே போட்டுருந்தோம், 3K கிவ் அவே. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 4K, நம்ம இன்னும் 4K ரீச் பண்ணுறதுக்கு ஒரு 130 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. நான் ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே போடலான்னு இருந்தேன், கொஞ்சம் டைம் இல்லாததுனால லேட்டாக போடுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் யாருன்னா பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த ஜிமிக்கி செம்பருத்தியில் வந்து இது ரெட் கலர் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? அழகாக இருக்குது. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு பூ பூத்துருக்கு நமக்கு வாங்கினதுக்கப்புறமா. அழகாக இருக்குல்ல? இது கூட நான் அந்த ஜெர்பெரா வச்சு பார்த்தேன். கலர் காம்பினேஷன் அட்டகாசமாக இருக்குது. எவ்வளோ சூப்பர் பாருங்களேன். ஓகே, போன கிவ்அவேக்கு நம்ம என்ன கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரே மாதிரி செம்பருத்தி, மல்லி, அப்புறம் ரெயின் லில்லி கொடுத்துருந்தோம். பேசிக் வெரைட்டி ரெயின் லில்லி 10 பேருக்கு கொடுத்துருந்தோம். 10 பேர் எப்படி சூஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எந்த கமெண்ட்டுக்கு ஜாஸ்தி லைக் வருதோ அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். லாஸ்ட் மினிட்ல பார்த்திங்கன்னா நிறைய பேர் கலந்துக்கிட்டு, நான் எதிர்பார்க்கவே இல்லை, 100 கமெண்ட்ஸ்க்கு மேலே போயிருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்றத சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, கிவ்அவேல நீங்கள் கலந்துக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாடு உள்ளே இருக்கணும். ஏன்னா போன வாட்டி வந்து அவுட் ஆஃப் தமிழ்நாடு 2 பேர் சூஸ் பண்ணோம். அது கொஞ்சம் வந்து நமக்கு ஷிப்பிங்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் தமிழ்நாடு உள்ளே இருக்கணும். ஒரு ஃபேமிலியில் எத்தனை பேர் வேணால் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கொரியர் சார்ஜ் 60 rupees மட்டும் நீங்கள் பே பண்ணணும். ஓகேங்களா? பிளான்ட்டுக்கு எந்த பைசாவும் தேவையில்லை. நான் என்னென்ன பிளான்ட் கொடுக்குறோம் அப்படின்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். கொரியர் சார்ஜ் வந்து 60 rupees நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ST கொரியர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் போன வாட்டி நிறைய பேர் டவுட்ஸ் வந்து, நிறைய பேர் இல்லை, ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அந்த அவுட் ஆஃப் தமிழ்நாடு தான், நம்ம தமிழ்நாடுல நெக்ஸ்ட் அதர் ஸ்டேட்டு. அவங்க பார்த்திங்கன்னா எனக்கு அவங்க வின் பண்ணிட்டாங்க. வின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறாங்க, எனக்கு பிளான்ட் வேணாம், நீங்கள் ஜிபேயில் எனக்கு கேஷ் அனுப்புங்க அப்படின்ட்டு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்பவே வித்தியாசமாகவும் இருந்துச்சு. என்னடா இப்படி கேட்குறாங்களே அப்படின்னும் தோணுச்சு. ஸோ அந்த மாதிரியான கேள்விகள் வேண்டாம். ஒன்லி ஃப்ரீ பிளான்ஸு அதுதான் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? என்னென்ன பிளான்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ், நார்மலாகவே ரோஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம். ரோஸில் ஒரு வெரைட்டி, ஏதாச்சும் ஒரு வெரைட்டி ரோஸு, மல்லியில் ஒரு வெரைட்டி, போகன் வில்லா, கிரவுண்ட் ஆர்கிடு, செம்பருத்தி, மணி பிளான்ட்டில் ஏதாச்சும் ஒரு வெரைட்டி, அப்புறம் டிசம்பர் ஏதாச்சும் ஒரு கலர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெயின் லில்லி பேசிக் வெரைட்டி கிடையாது இந்த வாட்டி. நம்மளோட ஹைப்ரிட்ஸே வந்து ஏதாச்சும் 3 ஐடி கொடுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன் ரெயின் லில்லிஸு. அப்புறம் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சீட்ஸும் மிக்ஸ் பண்ணி, மயில் மாணிக்கம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூரை சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல், லாவெண்டர் சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல், அதுக்கப்புறம் வாடாமல்லி, அந்த மாதிரி சீட்ஸாகவே ஒரு காம்போ கொடுக்கலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கிராஃப்டட் அடீனியம், இதுதான் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வாட்டி 10 பேர் சூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு எத்தனாவது லைக்குன்னு அதில் வந்திருக்கோம் இல்லையா, இப்போ லைக் நம்பர் 10, லைக் நம்பர் 11 அந்த மாதிரி வந்திருக்கோம். அதை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர் போட்டு லைக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் 45 45 போட்டு கீழே வந்து உங்களோட லக்கி நம்பர் எதுனா, உங்களுக்கு 1 to 100க்குள்ளே லக்கி நம்பர்ஸ் எதுவோ அதை நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் வேண்டாம். இப்போ ஒருத்தங்க வந்து 11 போட்டிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த 11 போடாதீங்க. அதுக்கு பதில் வேறு ஏதாவது நம்பர் போடுங்க. நம்ம வந்து 4000 ரீச் பண்ண உடனே நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நம்ம லைவ் என்னைக்கு அப்படின்றத நான் அனௌன்ஸ் பண்ணுவேன். அந்த லைவில் வந்து ரேண்டமாக நம்ம வந்து ஒரு 10 மெம்பர்ஸை சூஸ் பண்ண போகிறோம். அந்த லக்கி நம்பருக்கு ஏற்ற மாதிரி சூஸ் பண்ண போகிறது கிடையாது, லைக்கோட நம்பர்ஸை பொறுத்து. இப்போ லைக் தான் நமக்கு ஆர்டராக வரும் இல்லையா? நீங்கள் லக்கி நம்பர் போடாட்டி கூட பரவாயில்ல, வெறும் லைக் நம்பர் மட்டும் போடுங்க. அந்த நீங்கள் எத்தனாவது லைக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரேண்டமாக சூஸ் பண்ணும் போது அவங்களுக்கு வரும். அதுக்கப்புறமா நான் வாட்ஸ்அப் நம்பர் எது கொடுக்குறேனோ அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் அட்ரஸ் அனுப்பிச்சிட்டு ஜிபே 60 rupees பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பிளான்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இதுதான் வந்து ரூல்ஸு. ஏன்னா கார்டனிங் வந்து
நிறைய பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி எங்கள் வீட்டில் எனக்கு செடி வளர்க்க ரொம்ப ஆசை, பட் வந்து அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ ஃப்ரீயாக எனக்கு பிளான்ஸ் கொடுங்க, ஃப்ரீயாக எனக்கு சீட்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வருது. ஸோ அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுற விதமாக இது இருக்கட்டும் அப்படின்றதுனால தான். ஸோ யாருக்கெல்லாம் பிளான்ஸ் வாங்க முடியல, நான் பிளான்ஸ் வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இடம் இருக்குது, எனக்கு வளர்க்கணுன்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிவ்அவேயில் நீங்கள் கலந்துக்கலாம். ஓகேங்களா? இது ஒரு சின்ன வீடியோ தான். சரி, இதை வந்து ஒரு ஷார்ட்டாக நம்ம சொல்லிடலாமே அப்படின்ட்டு. இன்னும் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் இல்லையா, 22 இன்றைக்கி டேட்டு. இன்னும் வந்து 130 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் தேவை. நம்ம ஃபாஸ்ட்டாக எந்த அளவுக்கு அடுத்தடுத்த லெவல் ரீச் பண்ணுறோமோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கிவ்அவேஸ் நம்ம சூப்பராக வைக்கலாம். போன வாட்டி வந்து 10 பேருக்கு ஒரே மாதிரி கொடுத்தோம். சரி, இந்த வாட்டி வந்து ஒரே மாதிரி வேண்டாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வெரைட்டி கொடுக்கலாம் அப்படின்றதுனால இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போது நான் அந்த லைவ் சொன்னேன் இல்லையா, லைவில் வந்து ஒரு பவுலில் அந்த நம்பர்ஸ் 10 பேர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 to 10 நம்ம எழுதி அதில் என்னென்ன பிளான்ஸ்னு அந்த சீட்டில் எழுதி நம்ம குலுக்கி போட்டு தான் எடுக்க போகிறோம். அதில் இப்போ நம்பர் 1 நம்ம எப்படி சொல்கிறது, ரேண்டமாக தான் நம்ம எடுக்க போகிறோம். இப்போ ஒருத்தவங்களை செலக்ட் பண்ண போகிறோம். உடனே வந்து பவுலில் இருக்க பேப்பரை பிரித்து பார்க்க போகிறோம். அதில் என்ன பிளான்ட் வருதோ அந்த பிளான்ட் தான் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கேன். கோஆப்ரேட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் நம்ம ஏற்கனவே கிவ்அவேல கலந்து வின் பண்ணவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. இது வந்து 2025க்கான கிவ்அவே. ஓகே. ஸோ பொங்கல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதனால தான் இந்த வீடியோ இப்போ நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ போன வாட்டி என்ன பண்ணியிருந்தோன்னா, ஏதாச்சும் உங்களோட கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எப்படி கார்டனிங்கில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருந்தோம் கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் பண்ணாங்க. அதுக்கு எத்தனை பேர் நிறைய லைக் வந்துச்சோ அதை நம்ம சூஸ் பண்ணோம். இந்த வாட்டி நீங்கள் வீடியோவை பார்த்து லைக் பண்ணி அந்த நம்பர் எத்தனாவது நம்பருன்றதை டைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதை நம்ம சூஸ் பண்ணும்போது, ரேண்டமாக சூஸ் பண்ணும்போது உங்கள் நம்பர் அதில் வந்துச்சுன்னா நீங்கள் தான் அந்த 10 பேரில் ஒரு ஆள். ஓகேங்களா? ஸோ அது நீங்கள் பார்த்துக்கோங்க. இது எத்தனை பேருக்கு இந்த காம்பினேஷன் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இங்கே எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். வாடாமல்லி இருக்குது, ஜெர்பெரா இருக்குது, செம்பருத்தி இருக்குது, பின்னாடி பார்த்திங்கன்னா போகன்வில்லா இருக்குது, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா டுராண்டா எரெக்டா, அந்த பர்பிள் கலர் பிளான்ட்டு ரொம்பவே அழகாக இருக்குங்க. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. இது அப்படியே ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் நம்ம. ஓகே. நம்ம சேனல் யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பார்க்குற வீடியோஸ்லாம் லைக் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்பில் வந்து நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் யூடியூப்பில் சொன்னீங்கன்னா நம்ம சேனல் கொஞ்சம் க்ரோத் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷார்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கம்யூனிட்டி போஸ்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.